ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எவர்கிரீன் சேனல். ஆடி மாதத்தில் வர ஒரு முக்கியமான விரதம் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வருஷம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுக்கு ஒரு உன்னதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். எங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை. அதனால் நான் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கிற மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு ஒரு தாம்பாள தட்டில் ப்ளவுஸ் பீட், தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, புஷ்பம், மஞ்சள், குங்குமம், ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபடணும். நான் இப்படி தான் வருஷம் வருஷம் வழிபடுவேன். வழிபடுறதுக்கு சரியான நேரம் ஆகஸ்ட் 8 மார்னிங் 9 to 10:20, ஈவினிங் 6 o'clock மேலே எந்த டைம் வேணாலும் வழிபடலாம். இது ஸ்ருங்கேரி சாரதாம்பல் டெம்பிள். 8th செஞ்சுரியில் ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட முதல் பீடம் தான் இந்த ஸ்ருங்கேரி மடம். இது கர்நாடகாவில் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் துங்கா நதிக்கரையில் இந்த ஸ்ருங்கேரி டெம்பிள் இருக்குது. கல்வி கடவுளான சாரதாம்பாளுக்கு அமைக்கப்பட்ட ஸ்தலம் தான் இந்த ஸ்ருங்கேரி. இது வித்யாசங்கரர் கோயில். 12 தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ராசியை குறிக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த ராசிக்குரிய தூணில் மட்டும் சன்னோட ரேஸ் விழும். அத்தனை சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சாரதாம்பல் டெம்பிள். இது துங்கா நதிக்கரை குளம். இந்த குளத்தில் உள்ள மீனுக்கும் பறவைக்கும் நம்ம உணவளிக்கும் போது இறைவனுக்கே படைச்சதா ஐதீகம். அதனால தான் எல்லாருமே இதுக்கு பொறி போட்டு கடவுளோட அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. நவராத்திரி அப்போ இந்த அம்பாளுக்கு தினம் தினம் ஒரு ஒரு அலங்காரம் செஞ்சு விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க.